ஒரு ஊர்ல அடிச்ச காத்துனால அந்த ஊர்ல இருந்த ஒரு மரம் வந்து சாஞ்சிடுது. இந்த விஷயம் ஒரு யானை பாகனுக்கு வந்து தெரிய வருது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம யானை எடுத்துட்டு போயிட்டு அந்த மரத்தை தள்ளி வச்சிட்டோம்னா அந்த ஊர் மக்கள் வர்றதுக்கு வழி வந்துடும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. அதனால அவரோட யானையை கூட்டிட்டு அந்த ஊருக்கு போறாரு. வழியில ஒரு வயசானவர் வராரு. அவர் வந்து பார்த்துட்டு இந்த யானை பாகன் கிட்ட எங்க போறேன்னு கேட்கிறாரு. அவர் இந்த விஷயம் எல்லாம் வந்து சொல்றாரு. அப்ப அந்த வயசானவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து போறாரு. எதிரில் இன்னொருத்தர் வந்து வராரு. அவரும் வந்து இவரை பார்த்து கேட்கிறாரு எங்க போற அப்படின்ட்டு. இவர் வந்து சொல்லும்போது, அந்த மரத்தை 4 பேர் சேர்ந்தாலே வந்து தூக்கி போட்டுடலாமே, நேரத்துக்கு அதெல்லாம் தூக்கி போட்டுருப்பாங்க, அதுக்கா அந்த யானை அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போறாரு. இவருக்கு இன்னமும் வந்து குழப்பமா இருக்கு. அது நான் சின்ன வயசுல இருக்கும் போதுல இருந்து அந்த மரம் இருக்கு, எப்படி அவ்வளோ சின்னதா இருக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து முன்னோக்கி அந்த ஊருக்கு வந்து போறாரு. அங்க போய் பார்த்தா அது அவ்வளோ பெரிய மரமா இருக்கு. இந்த கதை சொல்ல வர விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு பல அறிவுரைகள் வந்து சொல்லலாம். இருந்தாலும் நம்மளோட பகுத்தறிவை பயன்படுத்தி இது சரியா இல்ல சரி இல்லையான்னு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு கதை.